விஜய் அவரை இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல எப்படியாவது ஏமாத்துறதுக்காக காங்கிரஸ், அதுக்கப்புறமா திமுக 2 பேருமே சேர்ந்து விஜய் அவரை ஏமாத்த போட்ட மிகப்பெரிய நாடகம், சதித்திட்டம் இப்ப அம்பலம் ஆயிருக்கு. இதனால அவசரமாக விஜய் அவர்கள் இப்போது இன்னைக்கு அவருடைய நிர்வாகிகளுடன் ஒரு அவசர கூட்டம் ஒண்ணு போட்டு மிக முக்கியமான முடிவு ஒண்ணு இப்ப விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு. இதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் அந்த கோர சம்பவம் விஷயத்துல திமுக அவங்க தான் விஜய் அவருக்கு எதிராக செயல்பட்டு 41 பேர் மறைவுக்கு திமுக அவங்க தான் விஜய்க்கு எதிராக செயல்பட்டு அவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தமிழக வெற்றி கழகம், விஜய் ரசிகர்கள், தமிழக மக்கள் இவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வெளியாகியிருக்க ஒரு திடுக்கிடும் தகவல், அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய அந்த கூட்டணிக்கு உள்ள இருக்கிற காங்கிரஸ் அவங்களும் இந்த கரூர்ல நடந்த கோர சம்பவத்துக்கு ஒரு வகையில அவங்களும் திமுகவுக்கு துணையாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பரபரப்பான திடுக்கிடும் தகவல்கள் இப்ப வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. இதனால இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு அவசர மீட்டிங் போட்டிருக்காரு. அவசர முடிவு எடுத்திருக்காரு. அவர் எடுத்திருக்க அந்த முடிவு இப்ப திமுக அதே போல காங்கிரஸ் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களம் மொத்தமா இப்ப பற்றி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு பரபரப்பான, யாரும் எதிர்பார்க்காத முடிவை இப்ப விஜய் அவர்கள் இன்னைக்கு எடுக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. அப்படி விஜய் இன்னைக்கு அவர் எடுக்க போற அந்த முடிவு என்ன? அப்படி கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி எந்த வகையில காங்கிரஸ் அவங்களும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. இத பத்தின நம்ப முடியாத ஒரு சில தகவல்கள் இப்ப வெளியாகி இருக்கு. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. அதாவது இன்னைக்கு நெறைய காங்கிரஸ் உறுப்பினர்கள் எல்லாருமே டெல்லிக்கு போயிருக்காங்க. அதாவது நம்ம திமுக கூடவே இந்த எலக்ஷன் அப்ப நம்ம போட்டியிடலாமா? இல்ல ஆட்சி அதிகாரத்திலயுமே பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்ற விஜய் அவருடன் கூட்டணி வச்சுக்கலாமா? அப்படின்னு ஒரு இறுதிக்கட்ட முடிவு எடுக்கிறதுக்காக டெல்லியில இருக்கிற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர சந்திச்சு தமிழக அரசியல் நிலவரத்த அவருக்கு எடுத்து சொல்லி, எந்த கட்சியுடன் இணையலாம் அப்படிங்கிற அந்த இறுதி முடிவு எடுக்கிறதுக்காக தான் இப்ப இன்னைக்கு டெல்லிக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் நெறைய பேர் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல விஜய் அவர பச்சையா காங்கிரஸ் அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. ஏன்னா விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நபர வச்சுக்கிட்டு இப்ப காங்கிரஸ் அவங்க திமுக அவங்க கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரம் 2லயுமே பங்கு எங்களுக்கு குடுத்தீங்கன்னா தொடர்ந்து நாங்க திமுக கூடயே இருக்கோம். இல்லன்னா விஜய் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றதால நாங்க விஜய் கூட போயிருவோம் அப்படின்னு திமுகவ மிரட்டி ஆட்சி அதிகாரம் 2லயுமே பங்கு பெறத்துக்காக திமுக அவங்க கிட்ட இருந்து காங்கிரஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வெளிப்பாடு, அதற்கான ஒரு வேலையில் தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினர்கள் எல்லாருமே டெல்லிக்கு அவங்க பயணம் பண்ணதின் முக்கியமான கருத்தாக இருக்கு அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்துல ஆட்சி வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும்பான்மையான எண்ணம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் டெல்லியில தமிழ்நாட்டுல இருந்து அப்படியே கொத்தா 40 எம்பிக்கள் திமுக தரப்புல இருந்து கிடைக்குது. அத தான் காங்கிரஸ் அவங்க விரும்புவாங்களே தவிர, தமிழ்நாட்டுல திமுக அவங்க ஆட்சியிலும், அதிகாரத்திலும் அவங்க பங்கு தந்தாலும், தரலைனாலும் பெருசா காங்கிரஸ் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு காங்கிரஸ பொறுத்தவரைக்கும். அதே நேரத்துல விஜய் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சக்தி அவங்க பாஜக கட்சி கூட இணைஞ்சிடக் கூடாது அப்படிங்கிறதும் திமுக கட்சியின் எண்ணமாக இருக்கு. அதேபோல காங்கிரஸ் கட்சியின் எண்ணமாக இருக்கு. விஜய் அவரு பாஜக கட்சியுடன் இணைஞ்சிட்டாருன்னா, நிச்சயமாக டெபாசிட்ட இழந்துடும் திமுக தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணி அமைஞ்சிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து காங்கிரஸ் விஜய் அவருக்கு அந்த ஆதரவு தர்ற மாதிரி ட்வீட் போடுறதும், ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுக்கிற மாதிரி, அதாவது நாங்க விஜயுடன் கூட்டணி வச்சுக்குவோம் அப்படின்னு, அதாவது இதோ வரோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவருக்கு அந்த கூட்டணி ஆசைய தொடர்ந்து காங்கிரஸ் அவங்க காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே இதுவரைக்கும் விஜய் அவருடன் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிற மாதிரி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடாம காலதாமதம் செய்ய வச்சுக்கிட்டே வராங்க விஜய் அவர. இந்த நேரத்துல தான் இப்ப விஜய் அவரே எதிர்பார்க்காத மிக முக்கியமான தகவல், டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவருக்கு ஒரு முக்கியமான தகவல் நடந்த விஷயத்த பத்தி விஜய் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் அவரை பொறுத்தவரைக்கும் அவருடைய அரசியல் வாழ்க்கையிலேயே ரொம்ப கோரமான சம்பவம், கருப்பு புள்ளி தினம் அப்படின்னா கரூர்ல செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த அந்த மோசமான சம்பவம் தான். அந்த சம்பவம் விஜய் அவரை மனதளவிலும் உடல் ரீதியாகவும் அவர் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாரு, எந்த அளவுக்கு அவரு கண்ணீர் விட்டாரு அப்படிங்கிறத விஜய் அவரே சொன்னதை நம்ம எல்லாருமே பார்த்திருந்தோம். இப்படி இருக்க அந்த கோர சம்பவத்துக்கு இதுவரைக்கும் திமுக அவங்க மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருமே கூட பல பேர் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்.
ஆனா அதுக்கு பின்னாடி காங்கிரஸ் அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு காங்கிரஸ் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதே போல குற்றவாளிகள் அவங்களுக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் ஒண்ணு டெல்லி சிபிஐ அதிகாரிகள் விஜய் அவருக்கு ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. அது யாரு, எந்த காங்கிரஸ் உறுப்பினர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரூர் தன்னுடைய கோட்டையாக செந்தில் பாலாஜி அவர் வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கரூர்ல இருக்கிற 4 எம்பிக்கள் அவங்க எல்லாருமே திமுகவை சேர்ந்தவங்க. அதனால செந்தில் பாலாஜி கரூரை தன்னுடைய கோட்டையாக வச்சிருக்காரு. அவர் நினைச்சபடிதான் விஜய் அவருடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திலயுமே அன்னைக்கு நடந்துச்சு. அதற்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய வசம் வச்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக இன்னொரு ஆதாரமும் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விஜய் கிட்ட தற்போது சமீபத்துல குடுத்திருக்காங்க. அதுதான் என்ன ஆதாரம் அப்படின்னா, கரூர 4 எம்எல்ஏ வச்சிருக்க திமுக ஒரே ஒரு எம்பி இருக்காங்க. அந்த எம்பி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ சேர்ந்த எம்பியான ஜோதிமணி. அவங்க கரூர சேர்ந்த எம்பி, நாடாளுமன்ற எம்பியாக இருக்காங்க. கரூர சேர்ந்த ஜோதிமணி எம்பி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது கரூர்ல அன்னைக்கு விஜய் அவரு பிரச்சாரம் பண்ண போறப்ப, அந்த கோர சம்பவத்த செந்தில் பாலாஜி அவருடைய குழுவினர்கள் அவருடைய தலைமையில இந்த சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டியே கரூரை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி அவங்க கரூரை சேர்ந்த பெண்மணி தான் அப்படிங்கிறதால அவங்களுக்கு கரூர்ல செந்தில் பாலாஜி அவருடைய ஆட்கள் அன்னைக்கு விஜய் பரப்புரை நடத்துறப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துல திமுக தரப்பு அவங்க ஈடுபட போறாங்களோ அப்படிங்கிற அந்த சம்பவம் முன்கூட்டியே காங்கிரஸை சேர்ந்த எம்பியான ஜோதிமணி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவமும் கரூர்ல நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சிபிஐ அதிகாரிகள் ஆதாரத்துடன் ஒரு சில ஆதாரத்துடன் விஜய் அவரு டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கிட்ட தொடர்பு கொண்ட சிபிஐ அதிகாரிகள் இந்த விஷயத்த விஜய் அவர்கிட்ட சொன்னதா தெரியுது. அதாவது விஜய் அவருடைய வாழ்நாளிலேயே கோர சம்பவமாக அவர் கருதப்படுற அந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் எம்பி அவங்களும் ஒரு வகையில துணையாக தான் இருந்திருக்காங்க. அதே போல திமுக அவங்களுடைய தலைமையில தான் விஜய் அவருடைய அந்த பிரச்சாரத்துல கோரமான சம்பவமும் நடந்துச்சு. இது இரண்டையுமே தற்போது விஜய் அவருக்கு திமுக காங்கிரஸ் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல. 2 பேருமே விஜய் அவருடைய முதுகுல குத்தக்கூடிய ஆள் தான் அப்படின்னு. அதாவது கரூர் சம்பவத்துல திமுக மட்டும் கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்ச கரூர் எம்பியான ஜோதிமணி அவங்க எல்லா விஷயமும் தெரிந்து இந்த விஷயம் நடக்கட்டும் அப்படின்னு அவங்க வேணும்னே அமைதியாக இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமாக தான் விஜய் அவருடைய பரப்புரையில இந்த சம்பவம் நடந்துச்சு. அதனால விஜய் அவர் முழுக்க முழுக்க காங்கிரஸ் வருவாங்க அப்படின்னு நம்பியிருந்தா நிச்சயமாக விஜய் அவருடைய முதுகுல குத்தப்படுவார் அப்படிங்கிற மாதிரி இந்த எச்சரிக்கை சிபிஐ தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்க சிபிஐ விசாரணை நடத்தினது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க சொன்ன இந்த விஷயம் தற்போது விஜய் அவரை ரொம்பவே யோசிக்க வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு டெல்லிக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் பல பேர் போயிருக்காங்க. அதன் பின்னணி விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. விஜய் அவரை முன் நிறுத்தி திமுக அவங்க கூட கூடுதலாக தொகுதிகளை கேட்டு வாங்கலாம். ஆட்சி அதிகாரத்திலும் எங்களுக்கும் பங்கு கொடுங்க அப்படின்னு அந்த டிமாண்ட வைக்கிறதுக்காக திமுக அவங்களுக்கு ஒரு சில பயத்தை கொடுக்கணும்ல. பாருங்க நாங்க போய் விஜய் கூட சேர்ந்துக்குவோம் அப்படிங்கிற பயத்தை திமுக கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் காங்கிரஸ் எம்பிக்கள் அவங்க எல்லாருமே டெல்லிக்கு போயிருக்காங்க. மற்றபடி விஜய் அவர் கூட கூட்டணி வச்சுக்கிற அந்த ஐடியாவுல காங்கிரஸ் கிடையாது. அவங்களுக்கு டெல்லிக்கு வரக்கூடிய அந்த 40 எம்பிக்கள் தமிழ்நாட்டுல இருந்து கிடைக்குது. அததான் காங்கிரஸ் அவங்க பெருசா பார்க்குறாங்க அப்படின்னு இப்ப விஜய் அவருக்கு இந்த முக்கியமான தகவல் சிபிஐ அதிகாரிகள் அவங்க தரப்புல இருந்து தந்திருக்காங்க. கரூர்ல நடந்த அந்த கோர சம்பவத்துக்கு பின்னாடி கரூர் எம்பி யாரு அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் எம்பி தான். காங்கிரஸ் எம்பி அவங்களுக்கு தெரியாமலையா இந்த விஷயம் கரூர்ல நடந்திருக்கும் அப்படின்னு இப்ப இந்த மிக முக்கியமான ஆதாரத்தை சிபிஐ அதிகாரிகள் விஜய் வசம் கொடுத்திருக்காங்க. கரூர் எம்பிக்கும் தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதே கட்சி கூட நீங்க கூட்டணி வச்சுக்கிறது எந்த அளவுல சரியாக இருக்கும் அப்படின்னு இப்ப விஜய் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதன் காரணமா விஜய் அவரு காங்கிரஸ் எம்பி எல்லாருமே டெல்லிக்கு போயிருக்காங்க. அதே நேரத்துல இங்க தமிழ்நாட்டிலையும் இப்ப விஜய் அவரு அவசர கூட்டம் ஒண்ணு கூட்டியிருக்காரு. அவசர கூட்டம் கூட்டி நம்ம காங்கிரஸ் கூட போறது சரியாக இருக்குமா அப்படின்னு இப்ப விஜய் தரப்பு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே காங்கிரஸ் வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த விஜய் இப்ப காங்கிரஸுடன் நம்ம போகலாமா அதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற அந்த முடிவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.
அதேபோல விஜய் அவர் தனிச்சு போட்டியிடுறதும் ஒரு கடினமான விஷயமாக தான் இருக்கும் இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் அப்படிங்கிறதால, காங்கிரஸ் இல்லைன்னா நிச்சயமா விஜய் அவரு பாஜக பக்கம் சாயறது தவிர வேற வழி இல்ல அப்படிங்கிற நெருக்கடியான நிலைமை தான் விஜய் அவரு இருக்காரு. அதற்காக தான் அடுத்த கட்டமா என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற அவசர கூட்டம் இப்ப விஜய் அவரு கூட்டியிருக்காரு. விஜய் அவரு இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் அவர் தனிச்சா போட்டியிடணுமா? இல்ல காங்கிரஸ் கட்சி அவங்க என்னதான் துரோகம் செஞ்சாலும் அவங்க கூட தான் சேரணுமா? இல்ல பாஜக கட்சியுடன் இணையறது சரியாக இருக்குமா? விஜய் அவர் எந்த முடிவு எடுத்தா அவருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அது நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கருத்த நிச்சயமாக கமெண்ட்ல சொல்லுங்க.